மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை வல்லமை. வேதம் சொல்கிறது, என் தேவன் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். ஆனால் சாபம் குறைவுகளை கொண்டு வருகிறது. உபாகம் 27 வாசித்து பாருங்க. சாபத்தின் வல்லமை குறைவுகளை கொண்டு வருகிறது, தரித்திரத்தை கொண்டு வருகிறது. தகப்பனை விட்டு தூர போன இளையகுமாரன் லூக்கா 15 வாசித்து பாருங்கள். குறைவுபட்டு பன்றிக்கு கிடைத்த உணவு கிடைக்குமா என்று சொல்லி தவித்து கொண்டிருந்தார். இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில் குறைவுள்ள கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுக்க பழகுங்க. இந்த சாபத்தின் வல்லமை செயலற்று போக வேண்டும் என்று ஜெபிங்க. இந்த 2 காரியத்தை செய்து பாருங்கள். பொருளாதாரத்தில் ஒரு அபிரிதிமணியான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். ஒரு சகோதரனை பார்க்க வந்தான். அவனுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று விரும்பினான். 4000 ரூபா சம்பளத்துக்கு ஒரு டீ கடையில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவனுடைய தலையில் கை வச்சு ஜெபித்த போது 2-3 முறை கீழே விழுந்தான். பாருங்கள், அன்றோடு அவனுடைய கட்டுகள் மாறியது, அவனுடைய சாபம் மறைந்தது, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டானது. ஒரு சின்ன ஒரு 6க்கு 4 சைஸ் ரூமில் தான் ஒரு கம்ப்யூட்டரை வச்சுட்டு ஒரு சின்ன தொழில் ஆரம்பித்தான். கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். 7 வருடத்தில் கிட்டத்தட்ட 55 லட்சத்துக்கு ஒரு வீடு வாங்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஒரு 35 லட்சத்துக்கு ஒரு லேண்ட் வாங்க கிருபை செய்தார். பாருங்கள், அவனுடைய வாழ்க்கை தரம் மாறியது. மனைவி பாருங்கள், ஒரு டாக்டர், இன்றைக்கி பல லட்சம் சம்பாத்தியம் பண்ணுற ஒரு டாக்டராக பாருங்கள். இன்றைக்கி அந்த குடும்பம் கட்டப்பட்டு, இன்றைக்கி அந்த பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் செழிப்பாக இருக்கிறார்கள். எப்போ தெரியுமா? என்னைக்கு கர்த்தருக்கு கொடுக்க முழு மனதோடு தீர்மானிக்கிறீர்களோ, என்றைக்கு இந்த சாபத்தின் வல்லமை ஒழிந்து போகும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறீர்களோ, உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். வானம் உங்களுக்காக திறக்கப்படும். கலாத்தியர் 3:12, 13, 14 வாசித்து பாருங்கள். இயேசு சாபமானார். எதற்காக ஐயா? நம்மை ஆசீர்வதிக்க. 2 கொரிந்தியர் 8:9 வாசித்து பாருங்கள். இயேசு தரித்திரரானார். ஏனையா? நம்மை ஐஸ்வர்யவானாய் மாற்றுவதற்காக. சிலுவையிலே அவர் கைவிடப்பட்டவராய் என் தேவனே என்று புலம்பினார். உங்களுடைய பாவம், சாபம், வியாதி, தரித்திரம் எல்லாவற்றையும் இயேசு சிலுவையிலே சுமந்து விட்டார். நீங்கள் அதை விசுவாசியுங்கள். அந்த தரித்திரத்தின் வல்லமை, குறைவின் வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் செயலற்று போகும். ஹல்லேலூயா. இந்த செய்தி பிரயோஜனமாக இருந்தால் அனைவரும் ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.